ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி லாங் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பார்க்குறக்கு போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போன டைமும் பார்த்திங்கன்னா சரியான மழை. இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகும்னு தெரியல. அப்லோட் பண்ணும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பயுமே டீ எஸ்டேட்டு, டீ எல்லாம், வாட்டர் ஃபால்ஸு அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிகமாக காமிச்சிருக்கேன். இந்த இடம் வந்து தேயிலை தொழிலுக்கு அடுத்து ஒரு தொழில் செய்யக்கூடிய இடம் தான். இதுவும் தேயிலை தொழில் மாதிரி தான், இன்னொரு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் தான் ஏலக்காய் செடி வளர்ப்பு. அது ஒரு விவசாயம், தெய்வம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம காட்டுக்கு போகிற வழி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன். அந்த லாங் வீடியோவில் அந்த ஆறெல்லாம் தாண்டி வருவோம் இல்லையா, ஜீப் ஸ்டாண்டு, அந்த வழி தான் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா போடி தேனி போகிற வழி தான். போடியிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தீங்க, தெரிஞ்சிருக்கும் வர்றவங்களுக்கு, ரெகுலராக வர்றவங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த பார்டரில் இருக்கிறதுனால ஒரு 1.5 ஹவர்ஸில் நாங்கள் போடி ரீச் ஆகிடுவோம். அந்த ரூட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். கரெக்டாக சோரிநெல்லி டவுன் தாண்டி சண்முக விலாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடி, அதுக்கப்புறம் திடீர் நகர், பியால்ராம், போடிமேட்டு போயிடலாம். காலைல 6 மணிலேருந்து ஜீப் இருக்கும். 6 மணிக்கு ஜீப் ஏறிட்டோம் அப்படின்னா ரெகுலராக அந்த ஜீப் போகும். 6 மணிக்கு ஜீப் ஏறினா கரெக்டாக டானி 7:15 போடியில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. ஆனால் இதே பஸ்ல எல்லாம் போனால் ரொம்ப உருட்டி பரட்டி கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் ஜீப்பில் போனால் வந்து போகிறதே தெரியாது, டக்குன்னு கொண்டு போய் விடுற மாதிரி தான் இருக்கும். சண்முக விலாசம் தாண்டி கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு குடி இருக்குது. பழங்குடியினர் இருக்கிறாங்க இந்த இடத்துல, ட்ரைபல்ஸு. கண்டிப்பாக வந்து நான் ஒரு அடுத்த வீடியோ இல்லை நான் ஷூட் பண்ண முடிஞ்சுன்னா வந்து அவங்கள பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்மளை இப்போ கிராஸ் பண்ணி போகிறாங்க இல்லையா, அவங்க அங்கே உள்ளவங்க தான். அந்த இடத்துல அவங்க பண்ணுற விவசாயங்கள், மீன் பிடித்தல், ஏலக்காய் செடி விவசாயம், இதுவும் அவங்களும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க. அங்கேயே ஸ்கூலெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ இந்த ஸ்கூலெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்துட்டோம். கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பெண்டாக தான் இருக்கும். ரொம்ப பெண்டு இருக்காது, ஒரு 4-5 பெண்டு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்களேன். அங்கங்கே கொஞ்சம் பெண்டெல்லாம் தாண்டி தான் வரும். ரொம்ப பெண்டு அப்படின்னா போடிமெட்டோட பெண்டு தாங்க. ஒரு 18 கொண்டை ஊசி வளைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுக்கு கீழே போகிறதுக்குள்ளே எனக்கெல்லாம் பஸ்லெலாம் போனால் வாமிட்டே வர மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு மூணாரை பொறுத்தளவுக்கு பெண்டு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தோணும். வால்பாறையில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கலாம், 64 கொண்டை ஊசி வளைவுகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் 18க்கே சுருண்டு படுத்துருவேன். அப்போ 64க்கெலாம் யோசிச்சு பார்த்தேன், அப்பா சாமி நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன பெண்டெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுனில் வாங்கணும் அப்படின்னா சூரியநெல்லி தாங்க வருவாங்க. குடியில் இருக்கிறவங்க பச்சைப்புல் கொடி, செண்பகத்தொழு கொடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பட் எனக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க ஆசை எப்படி தெரியுமா வந்துச்சு, நான் வந்து காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது என்னோடய வைவால் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஊர் பெயர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊரை வந்து அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நம்ம எஸ்டேட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களவே ஒரு 10-15 ஊர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதாவது ஊர் பெயர் காரணம், எதனால் அந்த ஊருக்கு வந்து அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் இப்போ அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அதுதான் ஃபஸ்ட்டு என்னோட இன்ஸ்பிரேஷனே நினைக்கிறேன். இந்த மரத்தில் கொடி சுற்றி இருக்குல்ல, அதெல்லாம் மிளகு கொடி. இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க, சக்கப்பழ மரம், பலாப்பழ மரம். இதுதான். நானும் ஃபஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் பார்த்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்லாம் ஆக மாட்டேன். ஏன்னா கேரளா பொறுத்தளவுக்கு சக்கப்பழ மரம் எங்கே வேணாலும் இருக்கும். ஆனால் நானும் இப்போ உங்களோட ஒருத்தி ஆகிட்டேன்னா அதனால் இப்போ சக்கப்பழ மரம்லாம் பார்த்தா எனக்கு ஐயோ வண்டி நிறுத்துங்க, வீடியோ எடுத்துகிட்டு போய் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வண்டி நிறுத்தி வீடியோ எடுத்துருவேன். ஆட்டோ வர்ற ரோட்டில் போனோன்னா நம்ம நேராக போடி தேனி போயிடலாம். இப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் போகிறோம், சிங்ககண்டம் ஏரியா. இந்த இடம் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரே ஏலக்காய் விவசாயம் தான். அதுக்கும் மீறி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அப்படியே ஒரு ஆர்த்தன்டிக்கான மலையாளிஸ் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏரியா தான். மலையாளிஸ் கொஞ்சம் இல்லை, நிறைய பேர் அதிகமாகவே இருப்பாங்க. சிங்ககண்டம் அப்படின்னா அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கேயுமே மக்கள் வந்து ரெகுலராக இருக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா யானை வந்து சல்லியம் ரொம்ப பண்ணுங்க. யானை சல்லியம் இப்போ வரைக்குமே இருக்குது. நானும் போன டைமில் ஏதாவது 1-2 கண்ணில் சிக்கும்னு பார்த்தேன். என் கண்ணில் சிக்கிறதே இல்லைங்க. இதுக்கப்புறம் கண்ணில் பட்டால் கண்டிப்பாக வந்து வீடியோவில் காட்டுறேன். யார் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா என் தம்பி ஒய்ஃப், எங்கள் அமுதா வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க வீடு இங்கே தான் இருக்குது. நம்ம எஸ்டேட்டில் இருக்கிற மக்களே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு இடம் வாங்கி ஏலக்காய் விவசாயம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் எஸ்டேட் வீட்டை காலி பண்ணிவிட்டு ஏலக்காட்டில் போய் செட்டில் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயுமே. மாமா இருக்கிறாங்க வீட்டில். போன உடனே ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் தோட்டம், அவங்க வீடு சுற்றியுமே ஏலத்தோட்டம் இருக்குது, மிளகெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் 1 by 1 பார்த்துட்டு இருந்தேன். போன உடனே சாப்பிடுங்க, சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது அப்படின்னாங்க. இல்லை மாமா வேண்டாம், நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறக்காண்டி தான் மெயினாக வந்தோம்,
உங்கள வந்து பார்த்துட்டு அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி எடுங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ எடுங்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு வீட்டை சுற்றி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நானே ரொம்ப வருஷம் கழித்து போகிறேன். என் தம்பி கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். மாமா சாப்பாடு வச்சு சாம்பார்லாம் வச்சுருந்தாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிக்கப் போட்டுறாங்க. அதனால் அந்த வண்டி இருக்குது. இந்த பிளாக் கலரில் ஒரு படுதா மாதிரி இப்போ காட்டுவேன் பாருங்களேன். இது வந்து மழை டைமில் அந்த பிக்கப்பில் மேலே ஃபிட் பண்ணிவிடுவாங்க. வேலைக்கு ஆள் ஏற்றிட்டு கூட வந்துக்கலாம் பிக்கப்பில். அங்கே தான் மாமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வழக்கம் போல் எல்லாரும் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த செடி மேலே ஒரு ஆர்வம் இருக்குங்க. அந்த மாதிரி நிறைய ரோஸ் செடி, சீர்பச்சிலை செடி, மல்லிகைப்பூ செடி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சீர்பச்சிலை ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இந்த சீர் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக குழந்தைகளுக்குலாம் அரைச்சி தேய்ப்பாங்க, கையில் அரைச்சி கட்டுவாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்ட போது நான் ஒரு நர்சரியில் போய் கேட்டேங்க. சீர்பச்சிலைன்னு சொல்லிவிட்டேன். நர்சரியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. கடைசியில் விசாரித்து பார்க்கும்போது அது பேர் வந்து 60ஆம் பச்சிலைன்னு சொன்னாங்க. ஆனால் வாங்கி வச்சேன், அந்த கிளைமேட்டுக்கு வரல. கூலிங் கிளைமேட் தான் நம்ம கோயம்புத்தூரில் இருந்தாலும் இந்த மே மாதம் வெயிலில் வச்சுட்டோன்னா என்னென்னு எனக்கு தெரியல. சில கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே கருகி போயிடுச்சு. உங்களுக்கு மாடியிலேருந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது சுற்றி இருக்கிற வியூ அப்படின்னு சொல்லி. அப்படியே நல்லா காற்று, அப்படியே ஒரு சாரல் மழை, செம்ம குளிர். அதனாலேயே கையெல்லாம் கொஞ்சம் கிடுகிடுன்னு நடுங்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே கேமராலாம் கொஞ்சம் ஆடி இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கங்க. நான் வந்து ஆடாமல் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும். அந்த இருக்கு பாருங்க, அங்கே ஒரு ப்ளூ கலரில் மலை, அங்கே தாங்க இருக்குது நம்ம வீடு. நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கேமரா வந்து கேமராமேன் கையில் கொடுத்துட்டேன். நான் அப்படியே கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிக்கிற மாதிரி நிற்கிறேன், நீங்கள் என்ன வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் என்னை கரெக்டாக கவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே காற்று, சரியான காற்று. என்னுடைய கவசத்தை வேறு நான் கலட்டுறதே இல்லை, போட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு 2-3 வீடியோவில் இந்த ஒரே காஸ்டியூம் தான் போட்டிருப்பேன். ஏன்னா எல்லா வீடியோ ஒரே நாளில் ஷூட் பண்ணியிருக்கேன்னா அப்போ என்னோடய திறமையை நீங்கள் பார்த்துக்கோங்களேன். நம்ம வந்த வழி அந்த ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள் ஒரு மொட்டை, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஏலச்செடி இதுதாங்க ஏலக்காய். நம்ம தொழில் டீ ஏலைக்கு அதுக்கப்புறம் நம்ம இங்கே பண்ணக்கூடிய விவசாயம் வந்து இந்த ஏலக்காய் தொழில் தான். நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் ஏலக்காயை பற்றி. ரொம்ப ப்ரீஃபாக எனக்கு தெரியாது, தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் சிஸ்டர் நீங்களே இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொன்னீங்க. சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பேராகிராஃபாக பின் பண்ணி தான் வச்சுருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். எப்படி தான் அப்படி கமெண்ட் பண்ண முடியுதோ எனக்கே தெரியலங்க. அதாவது நம்ம செய்கிற தொழில் வந்து நமக்கு தெய்வம் தான். என்னையை பொறுத்தளவுக்கு என்னுடைய தொழில் வந்து எனக்கு தெய்வம் தாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து ஏலக்காய் விவசாயத்தையும் பார்க்குறேன். பட் நான் எதை வச்சு அதை சொன்னேன் அப்படின்னா, நான் எங்கள் தாத்தா கிட்டே இதுக்கு முன்னாடி ஏலக்காய் விவசாயத்தை பற்றி ஒரு நாள் சும்மா இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன விஷயங்களை தான் நான் சொன்னேன். அதாவது ஏலக்காய் அப்படின்னா 7 தெய்வங்கள். எங்கள் தாத்தா என்ன சொல்லுவார்னா, டெய்லி காட்டுக்குள்ளே போய் நம்ம செடியவாது பார்க்கணும், ஏலக்காய் வந்து அப்போ தான் நம்மளை விரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தொழிலுமே அப்படி தானே, நம்ம அந்த தொழிலை விரும்பும்போது அந்த தொழில் நம்மளை விரும்பும். இந்த 7 தெய்வங்களும் நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குமாம்மா. நம்ம டெய்லி போய் பராமரிக்கிறோமா, செடியை பார்க்குறோமா, தண்ணி ஊற்றுறோமா, உரம் போடுறோமா. அதாவது உரம் போடுற வேலை, தண்ணி ஊற்றுற வேலை, எந்த வேலையுமே இல்லை அப்படின்னாலுமே நம்ம சும்மாவாவது போய் அந்த செடியை பார்க்கணுமா, செடியை வந்து நம்ம தடவி கொடுக்கணுமா, அந்த செடி வந்து நம்ம உடம்புல உரசும் போது செடி வந்து நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி சொன்னாங்க. பட் நான் அதை தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கெல்லாம் பேராகிராஃபாலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வாசிக்கும் போது எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. ஸோ அதை விட்டுறலாம். இப்போது இதுதான் ஏலக்காய் நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த ஏலக்காய் இப்போ இருக்குல்ல, இது வந்து சரம்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் சரம் இதுதான். இதிலேருந்து தான் காய் எடுப்பாங்க. இதில் இருக்குல்ல இந்த இதெல்லாம் வந்துட்டு தடை கூட்டுறது, இந்த அங்கங்கே அந்த காஞ்சி கிடக்கிற இலையெல்லாம் வந்து தடை கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ரெகுலராக ஏலக்காட்டுக்கு வேலைக்கு போகிற மக்களுமே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வருஷத்தில் 365 நாளும் அங்கே ரெகுலராக வேலை இருக்கும். பர்மனெண்ட்டாக வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏலக்காட்டில் வந்து நல்ல சம்பளம் கொடுத்து வேலை வாங்குவாங்க. ஒரு நாள் இங்கே சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏலக்காட்டு வேலைக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. காலையில் வந்து 7:15 7:30 மணிக்கு வந்து ஜீப் அமுச்சு விட்ருவாங்க. நம்ம ஜீப்பில் ஏறி போயிட்டோம் அப்படின்னா போய் ஒரு 9 மணிக்கு காட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்றைக்கி எவ்வளோ பழம் எடுக்கிறோமோ அங்கே ஒரு பெட்டி கொடுப்பாங்க, அதில் போட்டு வச்சுட்டு 10 மணிக்கு போல் டீ, காஃபி அந்த மாதிரி கொடுப்பாங்க. மதியானம் 2 மணிக்கு லஞ்சு, 3:30 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி டீ, காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஏற்றுறதுக்கு வந்து ஜீப் வந்துடும். ஜீப்பில் ஏறி வந்து வீட்டுக்கிட்டே இறங்கிக்கலாம். இது ரொம்ப நல்ல வேலை தான். பட் எனக்கு போகணுன்னுலாம் நான் ஒரு டைம்லாம் வந்து ஆசைப்பட்டேன். இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி வீட்டில் இருந்தேங்க. கோயம்புத்தூர் வரக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி, வேலைக்கு கோயம்புத்தூர் வரக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அப்போல்லாம் எங்கள் அப்பாட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன், அப்பா நான் ஏலக்காட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா விட்டதே கிடையாது. பட்டு எனக்கு போகணும்னு அந்த டைம் எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போலாம் பண்ணுவேனா என்ன அப்படிங்கிறது
தெரியல. இந்த மரத்தில் இப்போ காட்டுறது இது வந்து மிளகு கொடிங்க. மிளகு இருக்கும் இல்லையா, மிளகு கொடி. ஸோ உங்களுக்கு அடுத்து வந்து அந்த ஏலக்காய் அப்படியே கையில் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். தெய்வங்க உண்மையாகவே நிறைய பேரை வாழ வச்சுட்ருக்கு, நிறைய பேர் குழந்தைங்கள படிக்க வைக்குது. எங்களுக்கு என்னையும் கூட சம்மந்தப்படுத்திக்கோங்க. எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப தெய்வம் மாதிரி தான். ஏலப்பூவெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் ஒரு காயை பறித்து காட்டுறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏலக்காயில் பெரிய காய் எடுப்பாங்க. அதுலேயே விளைஞ்சிருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய காய் சின்ன காய் உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்கும். இப்போ நான் வந்து ஏலக்காய் உங்களுக்கு காட்டுறேன். மாமா இப்போ பறித்து காட்டுவாங்க பாருங்களேன். அந்த சின்னதாக இருக்கிற ஏலக்காயை அப்படி பறித்து கையில் பிதுக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விதையாட்டம் இருக்கா, பச்சை கலரில் இருக்கிறது ஏலக்காய். ஆனால் இதை வந்து அப்படியே பழுக்கிறதுக்காக அப்படியே விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து ஏலப்பழம் எடுப்பாங்க. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் காய். நம்ம எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். பிதுக்குன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் விதை வரும். இதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஏலப்பழம். கொஞ்சம் நேரம் அங்கே நின்று அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கரெக்டாக வந்து வெளியில் வந்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து மலையாளிஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா அப்படின்னு. அங்கே வந்துட்டு இந்த பழம்பூரி டீ எல்லாம் சாப்பிடாம இருந்தால் எப்படி? அங்கேருந்து கரெக்டாக வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சு. சரி மழையும் பெஞ்சிட்ருக்கு, டீ எல்லாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தம்பி நானும் என் தம்பி ஃபஸ்ட்டே வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து வரவே மாட்டார். ஒவ்வொரு பக்கமும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். வாங்க டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன்ல, இது வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடிய டஸ்ட்பின். வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இதில் போட்டு வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் ஷேப்லேயே இருக்குது பார்த்தீங்களா? இங்கேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கேயுமே ரொம்ப அன்பான மக்கள் இருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் போன ஸ்பாட்டெல்லாம் வேறு லெவல் ஸ்பாட்டு. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்களேன். கொஞ்சம் நேரம் அங்கே நில டீயை குடிச்சிட்டு அப்புறம் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. உடனே இவர் சொன்னார், நீ அதை ஒரு வீடியோ எடுத்துரு அப்படின்னு. மேக்ஸிமம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தென்னை மரமே கிடையாது. இது கொஞ்சம் ப்ரைவேட் ஏரியா அப்படிங்கிறதுனால இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆத்தென்டிக் கேரளா பிளேஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே அங்கே டீயெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வீடியோ எடுக்கிற கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.